கந்த சஷ்டியின் அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதியான 6வது நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த 6வது நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் காப்பு கட்டி அதிகாலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும். காப்பு கட்டால் ஒரு நாள் விரதம் இருப்பவர்களும் நாள் முழுவதும் தண்ணீர் தவிர உணவு ஏதும் எடுக்கக்கூடாது. குழந்தைக்காக அல்லது வேறு காரணத்திற்காக சிகிச்சை எடுத்து மருந்து சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மேலும் ஷட்கூண கூலம் அமைத்து அதன் மீது 6 விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்தது வழிபட நாம் நினைத்தது உடனே கைகூடும். ஒரு நாள் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நைவேத்தியமாக படைத்த பாலையும் சர்க்கரை பொங்கல் சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முழு சஷ்டி விரதம் அதாவது 7 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் நைவேத்திய பாலை குடித்துவிட்டு விரதத்தை தொடரலாம்.